பைக் ரன்னிங்கில் இருக்கும்போது கியர் மாத்திரக்கு கிளச்சு பிடிச்சோம் அப்படின்னா எக்ஸலேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். டிஸ்எங்கேஜ் பண்ணிட்டு இந்த நட்டை வந்து நல்லா டைட் பண்ணிக்குவோம். ஸோ நார்மலாக இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கிக் ஸ்டார்ட் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பீடு பிரேக்கு. ஸோ இந்த ஸ்பீடு பிரேக் ஏறி இறங்கும்போது நம்ம வந்து கிளச்சை பிடிச்சி கியரை டவுன் பண்ணோம். ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. 18 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ இந்த 18 கிலோமீட்டரில் 4 டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. கரெக்டான ஸ்பார்க்கிங் பவர் வந்து பத்தல. இதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட் தான். ஸோ ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக்கு BS6 வந்து நிறைய பேர் வந்து சொன்ன ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா பைக் ரன்னிங்கில் இருக்கும்போது கியர் மாத்திரக்கு கிளச்சு பிடிச்சோம் அப்படின்னா எக்ஸலேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். நம்ம வந்து ஹெட்லைட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஹெட்லைட் வந்து ஆன்லேயே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி BS4ல் வந்து i3Sல விட்டாங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் மாடல். ஸோ அதுலேயும் வந்து ஹெட்லைட் வந்து ஆனில் தான் இருக்கும். ஸோ அந்த பைக்லேயுமே வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ஜின் வந்து கிளச்சு பிடிக்கும்போது ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ண போகிறேன். அது ஹெட்லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போவுமே வந்து ஆனில் தான் இருக்குது. ஸோ ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆனில் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பவர் வந்து லேக்கிங் ஆகும் போல். ஸோ நம்ம வந்து எக்ஸலேட்டரை ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பவர் பத்தாமல், காயிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பவர் பத்தாமல், ஸோ ஸ்லோ ஸ்பீடில் வந்து ஸ்பார்க்கு கரெக்டாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து இன்ஜின் கட் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ணோம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேட்டரி வந்து நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட போகிறேன். ஸோ பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நான் வெளியில் போக போகிறேன். ஸோ வெளியில் போகும்போது நான் வந்து அப்படியே அந்த vlog வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலான்ட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு இடையில ஒரு 6 மாதமாக எனக்கு வந்து இந்த பைக் வந்து ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் இல்லை. பட் இப்போ வந்து பேட்டரி வந்து டிஸ்எங்கேஜ் பண்ணிட்டு ஹெட்லைட் ஆனில் இருக்கும். ஸோ ஆனில் அப்படியே எரியும். நம்மளுக்கு வந்து ரன்னிங்கில் போகும்போது கிளச்சு பிடிச்சா ஆஃப் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த பாசிட்டிவ் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாசிட்டிவ் லைனை வந்து டிஸ்எங்கேஜ் பண்ணி விட்டுறலாம். கழட்டி எடுத்துருவோம். ஸோ கழட்டி எடுத்துகிட்டு டிஸ்பிளே அப்படியே போட்டுட்டுருவோம். அப்படியே போட்டு விட்டு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே விட முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவர் மாதிரி வச்சு சுற்றி விட்றேன். ஸோ பாடி ஏர்த்து நெகட்டிவ் வரும். ஸோ அதில் வந்து இது கான்டாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து காயில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு மேலே ஒரு கவர் வச்சு சுற்றி விட போகிறேன். ஒரு கவர் தான் நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் ஆகாமல் இருந்தால் ஓகே தான். அதனால் வந்து இதை வச்சு அப்படியே சுற்றி விட்டு கட்டி விட்டுறேன். கட்டி விட்டுட்டு பைக் இப்போ வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட இப்போது செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜெக்டர் பவர் போகாது. ஸோ எந்த ஒரு கம்யூனிகேட்டுமே இருக்காது. ஸோ நம்ம இது வந்து கிக் ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இது எப்படியே இருக்கட்டும். டிஸ்எங்கேஜ் பண்ணிட்டு இந்த நட்டை வந்து நல்லா டைட் பண்ணிக்குவோம். இது அப்படியே போட்டுக்கலாம் கவரை. ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து நம்ம அப்படியே பைக்கில் மேலே வச்சு எடுத்துகிட்டு போய்க்குவோம். இன்கேஸ் இடையில ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஓட்டிக்கலாம். ஸோ நார்மலாக இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கிக் ஸ்டார்ட் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள். ஸோ ஓடுது, பைக் ஓடுது. ஆனால் வந்து ஸ்லோ ஸ்பீடு ஓட மாட்டேங்குது. ஹெட்லைட்டை பார்ப்போம். ஹெட்லைட்டை வந்து நம்மளுக்கு வந்து ஆனில் இருக்கா. ஸோ ஆனில் இருக்கும்போது ஸோ அந்த லேக்கிங் இருக்குது. ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த கிளச்சு பிடிச்சா ரன்னிங்கில் வந்து கிளச்சு பிடிக்கும்போது ஆஃப் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வருதா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த vlog வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்கேஸ் எனக்கு இடையில ஆஃப் ஆச்சு அப்படின்னா நான் வந்து அங்கேருந்து மறுபடியும் வந்து அது vlogல வந்து கண்டினியூ பண்ணுவோம். வந்து இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சிட்டிக்குள்ளே தான் வந்து ஓட்டிகிட்ருக்கோம். ஓட்டிகிட்டு அப்படியே ஒரு டைம் ஆஃப் ஆச்சு. ஸோ ஆஃப் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்துவிட்டோம். 5 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பீடு பிரேக்கு. ஸோ இந்த ஸ்பீடு பிரேக் ஏறி இறங்கும்போது நம்ம வந்து கிளச்சை பிடிச்சி கியரை டவுன் பண்ணோம். ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆயிடுச்சு.
ஸோ இந்த ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வந்து ரிப்பீட்டடாக வருது இந்த பேட்டரி எடுத்ததுக்கப்புறம். ஸோ இன்னுமே வந்து நான் ஃபர்தராக வந்து ஓட்டிட்டு வேறு எங்கேயாச்சும் ஆஃப் ஆகுதாங்கிறது விளாக் கண்டினியூ பண்ணுறேன். வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஆஃப் ஆகிருக்கு. இங்கே என்னாச்சு அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு நாய் ஒன்று உள்ளே வருதுன்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணி கிளச்சை பிடிச்சோம். ஸோ கிளச்சை பிடிச்சதுனையுமே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. இன்னுமே வந்து நம்ம வந்து பைக் வந்து பேட்ரி எங்கேஜ் பண்ணல. ஸோ எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 4வது தடவை ஆஃப் ஆகிடுச்சு. ஒன்று வந்து உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து ஆஃப் ஆச்சு. ஸோ அது வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால நம்ம விளாக் எடுக்கல, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த ஆஃப் ஆகிறத வந்து இந்த பேட்ரி டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ இந்த 18 கிலோமீட்டரில் 4 டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. 2 டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஆஃப் ஆச்சு. ஸோ சிட்டிக்குள்ளே ஆஃப் ஆகும்போது நான் ஒரு இடத்துல மட்டும் அந்த வீடியோவில் எடுத்திருப்பேன். ஸோ இன்னொரு இடத்துல என்னால் எடுக்க முடியல. ஸோ டிராஃபிக்காக இருந்ததுனால நான் அப்படியே மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த இப்போ கிளச்சு பிடிச்சா ஆஃப் ஆகுது சொல்லுவேன் இல்லையா. ஸோ அது வந்து முழுக்க வந்து நம்மளுக்கு பவர் ப்ராப்ளம் தான். ஸோ பவர் ப்ராப்ளம் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஹெட்லைட் வந்து இதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ காயிலேருந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஹெட்லைட்டு ஸோ பேட்டரி நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹெட்லைட்டுக்கு வந்து பவர் வந்து எக்ஸப்ஷனாக போகும். ஸோ அப்படி ஹெட்லைட் எக்ஸப்ஷனாக போகிறதுனால ஹெட்லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறனால நம்மளுக்கு வந்து பேட்டரி நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு அந்த ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் இருக்கிறது இல்லை. இன்கேஸ் வந்து பேட்டரி ஓரளவுக்கு வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற போது ஹெட்லைட் எரிஞ்சிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து பவர் கன்சப்ஷன் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து காயில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வந்து நம்மளுக்கு இக்னிஷன் காயிலுக்கும் பாதி போகணும். ஸோ அந்த இக்னிஷன் காயிலுக்கு பாதி போகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான இக்னிஷன் வந்து கிடைக்காது. ஸோ அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு நம்மளுக்கு வந்து ஸ்லோ ஸ்பீட் மீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளச்சை பிடிச்சிட்டு எக்ஸலேட்டர் ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த டைமிங்கில் நம்மளுக்கு வந்து இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆகிறதுக்கு ரீசன் வந்து கரெக்டான ஸ்பார்க்கிங் பவர் வந்து பத்தலை. ஸோ அந்த காயில் வருது இல்லையா, ஸ்பார்க் பிளக்குக்கு அந்த பவர் சப்ளை வருது இல்லையா. ஸோ அந்த பவர் சப்ளை டைமிங் வந்து வேரி ஆகும் போல். அதனால தான் வந்து நம்மளுக்கு முழுக்க அந்த கிளச்சை பிடிச்சா ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்லைட் தான். ஸோ ஹெட்லைட் வந்து ஆன்லேயே இருக்கிறது தான் இதுக்கு மெயினான ரீசன். பவர் சப்ளை வந்து லேகிங் ஆகிறதுனால மட்டும்தான் வந்து இந்த இன்ஜின் வந்து கிளச்சை பிடிச்சா ஆஃப் ஆகுது. ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விண்டோன் ஹாரன் மாட்டியிருந்தேன். ஸோ அப்படி அந்த விண்டோன் ஹாரன் மாட்டியிருந்த பட்சத்தில் என்னாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேட்டரி கன்சப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஹாரன் அடிக்கும்போது சம்டைம்ஸ் லேகிங் ஆகிடும், ஃபுல்லாக வந்து பவர் சார்ஜ் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு வந்து கிளச்சை பிடிச்சா ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பல்சர் ஹாரன் அப்டேட் பண்ணிட்டோம், அதை கழட்டி வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 months வந்து எனக்கு அது இருந்துச்சு. பேட்டரி வந்து ஃபுல்லாக வந்து சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வீஸ் ஒன்று விட்டு எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட்டே வரல. நான் மெயின் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் சம்திங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சோம். ஸோ அதுதான் கிடையாது. இந்த பேட்ரி வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு ஆக்சஸாக வந்து பவர் வந்து எங்கேயும் போகலை அப்படிங்கிற பட்சத்துக்கு ஹெட்லைட் வந்து காம்பன்சேட் பண்ணிடுச்சு. அதுக்கு நம்மளுக்கு வந்து பவர் சப்ளை வந்து இங்கே லேகிங் ஆகலை. ஸோ இந்த காயில் இக்னிஷன் காயில் இருக்கு இல்லையா. ஸோ இக்னிஷனுக்கு வந்து பவர் சப்ளை லேகிங் ஆகலை. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கிளச் பிடிக்கும்போது நம்மளுக்கு ஆஃப் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இது ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம காலையில் வந்து மார்னிங் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த பேட்ரி வந்து டிஸ்எங்கேஜ் பண்ணி விட்டுட்டு ஓட்டினோம். ஸோ ஒரு 18 கிலோமீட்டரில் வந்து கிட்டத்தட்ட 4 டைம் ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு இது வரைக்கும் வந்து இந்த ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட்டே இல்லை. ஸோ லாஸ்ட் ஒரு 6 month தான். ஸோ முழுக்க அது வந்து பவர் சப்ளை இஷ்யூ தான். ஸோ இது வந்து காலையில் கட்டி விட்டோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இது பழைய ஸ்ப்ளெண்டர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட் எரியாது, ஆஃபில் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இக்னிஷனுக்கு வந்து பெருசாக டிஸ்டர்ப் இருக்காது. பட் இந்த அதே காயிலுக்கு இவங்க வந்து லைட் எரியிற மாதிரியும் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து BS4லேயே வந்து கொடுத்துருப்பாங்க கார்பரேட்டர் பைக்லேயும். ஸோ அதுலேயும் வந்து சம்டைம்ஸ் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, i3s தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. i3s ப்ராப்ளம் கிடையாது, ஹெட்லைட்டு தான் ப்ராப்ளம். இதில் இன்னும் வந்து BS6ல் ரிப்பீட்டடாக வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஃபியூயல் இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ ஃபியூயல் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம நிறையா பவர் சப்ளை வந்து தேவைப்படுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஃபியூயல் இன்ஜெக்ஷனுங்கிறனால நம்மளுக்கு அடிக்கடி வந்து அந்த ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நான் பேட்டரி வந்து லைன் தரப்போகிறேன். கவர் பிரிச்சுட்டு ஸோ இந்த கவரெல்லாம் இங்கே போடக்கூடாது. எதுக்காக அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இங்கே ஆடு மாடு தான் வந்து அதிகமாக மேய்ப்பாங்க. ஸோ அப்படி மேய்க்கும்போது அந்த கவரெல்லாம் வந்து அது சாப்பிட்ரும். ஸோ இது வந்து நம்ம தனியாக வந்து நெருப்பில் போட்டு அக்கட்டாவில் வந்து இது பண்ணிடுவோம். நீங்களுமே வந்து இந்த மாதிரி பப்ளிக்காக இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து இந்த மாதிரி கவரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆடு மாடு வந்து பேசிக்காக வந்து இதெல்லாம் திங்க் பண்ணாது, சாப்பிட்ருச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து அசை வராது.
ஸோ BS6 பைக்கில் வந்து நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, பேட்ரி இல்லாமல் பைக்கை வந்து ரன் பண்ணலாம். அப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி அந்த கிளச்சு பிடிச்சா ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்து நிறையா ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ பேட்ரி மஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அதுக்காக வந்து பேட்ரி இல்லாமையும் நம்ம வந்து ஃபுல்லாக ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம வந்து பேட்ரி வந்து நீடட் தான். ஸோ பேட்ரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கிளச்சை பிடிச்சா ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அவ்வளோதான். போட்டுட்டு ரொம்ப நேரமாக செல்ஃப் ஸ்டார்ட்டே போடல, இப்போ தான் செல்ஃப் ஸ்டார்ட் போடுறேன். இனிமேல் வந்து ஸோ பேட்ரி கனெக்ட் பண்ணிட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து அந்த பவர் லேகிங் ப்ராப்ளம் இருக்காது. ஒருவேளை நீங்கள் வந்து BS6 பைக்கில் வந்து ஹெட்லைட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளச்சு பிடிச்சா ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, என்னோட அனலைசிஸ் வந்து இவ்வளோ நாள் நான் ஒரு 6 மாதம் வந்து அனலைஸ் பண்ணேன் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கான கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ தப்பான ஒரு ரீசன் வந்து நம்ம சொல்ல முடியாது, எதுவுமே அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து பேட்ரி சரி ஓகே ஒரு வேளை இது ரீசனாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அதை பண்ணி பார்த்தோம். ஸோ இவ்வளோ நாள் நம்மளுக்கு அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி டிஸ்எங்கேஜ் பண்ணினதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக ஒரு 4 டைம்ஸ் வந்து ஆயிடுச்சு. 18 கிலோமீட்டரில் 4 டைம்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ரெகுலராக நான் வந்து ஓட்டுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவேன். ஸோ அப்போ வந்து டெய்லியுமே நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் இருக்காது. பட் இந்த 18 கிலோமீட்டர்லேயே நம்மளுக்கு வந்து நிறையா வாட்டி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு.